இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டு அனைவராலும் ஏகமாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த இரட்சகராகிய மேசியா மூலமாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட தேவனுடைய அநாதி திட்டம் நிறைவேறும் காலம் வந்தாயிற்று என்று சொல்லி மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்புதல் என்றால் இதுவரைக்கும் உலகத்தை மையமாக கொண்டு உலக ஆசையை இலக்காக கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பி தேவனுடைய திட்டத்தையே இலக்காக வைத்து வாழ முடிவு செய்தல். அதாவது உலகத்தை விட்டு தேவனிடத்திற்கும், சாபத்தின் என்ற ஆசீர்வாதத்திற்கும், மரணத்தின் என்ற ஜீவனுக்கும், நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்குமாக மனதிலே ஏற்படுகிற மாற்றம், அதன் விளைவாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் வெளிப்படையான மாற்றங்கள் தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் மூலம் நாம் அவமதித்த, புண்படுத்தின, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவதாகும். அவரை விசுவாசிப்பதன் மூலம் நம்முடைய பாவத்தினின்று நம்மை மீட்க வந்த இரட்சகரை, மீட்பரை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவதாகும். துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே வாழ்வது எனக்கு பிரியமல்ல, அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதே விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தனக்குரிய பங்கான சொத்தை பிரித்து கொண்டு தகப்பனை விட்டு தூரதேசம் போன இரண்டாவது மகன் எல்லாவற்றையும் இழந்தவனாய், சாப்பிட ஆகாரம் இல்லாமல் பன்றி தின்னும் தவிடு கூட தனக்கு கிடைக்காதபடி புத்தி தெளிந்தவனாய் மனம் திரும்பி தகப்பன் வீட்டிற்கு வரும்போது, அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவனை அணைத்து கொண்டு முத்தமிட்டு தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுத்து மோதிரம், பாதரட்சி அளித்து அவனுக்குரிய ஸ்தானத்தில் திரும்பவும் வைத்தார். காரணம், அவன் மனம் திரும்பி தகப்பனிடம் வந்ததனால். அதேதான் இன்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக, தண்டனைக்குரியவர்களாக இருந்த நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்போது பிள்ளை என்கிற அந்தஸ்தை கொடுத்து அவருடைய ராஜ்யத்திலே நாம் நித்திய காலமாக ஆளுகை செய்யும் அதிகாரம் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன். நம்மை மீட்டுக்கொள்வதற்கான விலை கிரயத்தை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினதன் மூலம் நம்மை மீட்டுக்கொள்கிறார். நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்பி அவரை விசுவாசிப்பதாகும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, தேவனை விட்டு தூரம் போயிருந்த நாங்கள் மனம் திரும்பி தேவனிடத்திற்கு வரும்போது கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னித்து ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை அளித்து பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக எங்களிலே கிரியை செய்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் இழந்து போகாதபடி அந்த இளைய மகனைப் போல தகப்பனிடத்திலே ஓடி வரத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.